السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இஸ்லாம் மார்க்கம் எவ்வித மாறுதலுக்கும் தேவையில்லாத வகையில் ஒரு சித்தாந்தத்தை மாற்றுவதற்கு என்னென்ன காரணங்களை உலகத்திலே சொல்வார்களோ அதுல ஒரு காரணமும் பொருந்தாத வகையில் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த தொடரிலே அறிந்து வருகிறோம். அதுல முதலாவதாக இந்த மார்க்கம் சக்திக்கு உட்பட்டுதான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்கிற காரணத்தினால் எல்லா மனிதர்களாலும் எல்லா நிலையிலையும் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க இயலும். அதனால மாற்ற தேவையில்லை என்பதை முதல் காரணமாக நம்ம சொன்னோம். இரண்டாவதாக, ஒரு சித்தாந்தத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எதை முக்கியமாக முன்வைப்பார்கள் என்று சொன்னால், இந்த சித்தாந்தம் மக்களை ஏமாத்துது, இந்த சித்தாந்தம் மக்களுடைய பணத்தை சுரண்டுது, இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ற காரணத்தினால மனிதர்களுக்கு பொருளாதார ரீதியான பாதிப்பு ஏற்படுது, இந்த மாதிரியான காரணங்களை சொல்லிதான் எல்லா மதங்களையுமே எதிர்க்கிறாங்க. மதமே வேணான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் எதை எதிர்க்கிறாங்க? மதம் என்ற பெயர்ல நீங்க பணத்தை நாசமாக்குறீங்க, பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யறீங்க, இந்த மாதிரியான காரணங்களை பார்த்து தான் அது மாற்ற வேண்டும், இது சரியில்லை என்றெல்லாம் சொல்கிற காட்சியை பார்க்கிறோம். அழுகிற குழந்தைக்கு பால் இல்லாம இருக்கும் பொழுது ஏன் ஒரு சிலையில கொண்டே அந்த பாலை ஊத்துறீங்க இப்படிலாம் கேட்பாங்க. ஒரு குழந்தைக்கு பால் இல்ல, அதை கடவுள் சிலையில கொண்டே அபிஷேகம் பண்றோம் என்று அது ஊத்துறது நியாயமா? இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க? கேள்விகளை கேட்டு, அப்ப இந்த பக்தியின் பெயரால கொண்டு போய் நிறைய பணத்தை நாசமாக்குறீங்க, இந்த மாதிரியான காரணத்தினால அதை மாற்றணும்னு எல்லா மதங்களுக்கு எதிராகவும் சொல்வார்கள். இதை இஸ்லாத்துக்கு சொல்ல முடியுமா? எந்த மதத்திற்கு எதிராக இதை சொன்னாலும் இந்த மார்க்கத்தில் காம களியாட்டங்களுக்கு செலவழிக்கிறது இந்த மார்க்கம் அனுமதிக்கிறதே இல்லை. மதங்களின் பெயரால, திருவிழாக்கள் என்ற பெயரால ஆடல்கள், பாடல்கள், கச்சேரிகள், இதற்கெல்லாம் பணத்தை செலவழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தா புண்ணியம் நினைச்சு கொடுக்கிறார்கள். அதாவது பக்தியின் பெயரால கொடுக்கிறாங்களே, அதை வைத்து ஒரு விழா நடக்கும் பொழுது, ஒரு கொண்டாட்டம் நடக்கும் பொழுது அதுல வான வேடிக்கை விடுவார்கள், கரகாட்டம் வைப்பார்கள், இன்னும் பலவிதமான கூத்து கும்மாளம் எல்லாம் வைப்பார்கள். அதற்கெல்லாம் நம்ம பணத்தை செலவழிக்கிறது ஒரு புண்ணியம் என்று நினைத்துக் கொண்டு அந்த மக்கள் என்ன செய்வாங்க? செலவழிப்பாங்க. இஸ்லாத்துல இதுக்கெல்லாம் செலவழிக்கலாமா? ஆடல் பாடலுக்கு செலவழிக்கலாமா? காம களியாட்டத்துக்கு செலவழிக்கிறது இஸ்லாம் ஒத்துக்கிறோமா? வான வேடிக்கைக்கு செலவு செய்யலாமா? சிலைகள் செய்வதற்கும் அதை பல கோடி ரூபாய் மதிப்புல நகைகளால் அலங்கரிப்பதற்கும் உங்க பணத்தை செலவு செய்யலாம் என்று இந்த மார்க்கம் சொல்லுதா? அப்படியெல்லாம் சொல்ல சொன்னா இது என்னையா ஒரு மார்க்கம்? எங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வாங்கி ஒரு சிலைக்கு கொண்டு நீங்க பாலை ஊத்து சொல்றீங்க, அதுக்கு போய் நகை நட்டுகளை போட்டு அலங்காரம் பண்ண சொல்றீங்க, அதுக்கு பட்டு புடவையை உடுத்த சொல்றீங்க, இதெல்லாம் தேவையான்னு சொல்லி ஒரு கேள்வி வறுமையானால் மாறணும். அது மாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு அம்சத்தையும் தடை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இதையெல்லாம் எதிர்த்தாங்கல்ல, எதை எதிர்த்தாங்க? இந்த ஒரு மதத்துல இந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால கடவுளே இல்ல, கடவுளை கற்பிச்சவன் காட்டுமிராண்டி முட்டாளு என்கிற மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? அவங்க கூட அவங்களுடைய பொருளாதாரத்தை இதே மாதிரி தான் செலவழிக்கிறாங்க. எதை விமர்சனம் பண்ணினார்களோ அதே மாதிரியான வகையில் அவங்க கூட செலவழிக்கிற காட்சியை பார்க்கிறோம். யாரு இது தவறு என்று விமர்சனம் பண்ணவங்க செலவழிக்கிறாங்க. இந்த சிலைக்கு செலவழிக்கலாமான்னு கேட்டாங்க. ஆனா இவர்கள் சில தலைவருடைய சிலைக்கு அதே மாதிரி செலவழிக்கிறாங்க. சிலைக்கு செலவழிக்கலாமா, சிலை செய்யறதுக்கு செலவழிக்கலாமான்னு கேட்கிறாங்க. அதே செலவு எதுக்கு செய்யறாங்க? அந்த கருத்தை ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அவருடைய சிலைக்காக வேண்டி செலவழிக்கிறாங்க. அப்ப அந்த இதுக்கு ஒரு சிலைக்கு ஒரு மண்டபம் தேவையா, இப்படிப்பட்ட ஒரு கட்டடம் தேவையா என்றெல்லாம் அதை பற்றி கேள்வி கேட்டவர்கள் இறந்து போனவர்களுக்கு மணிமண்டபத்தை கட்டி வைக்கிற காட்சியை பார்க்கணும். தலைவர்களுடைய சிலைகளை வச்சு அதுக்கு அதே மாதிரியான மணிமண்டபத்தை வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க.
கடவுள் இல்லைன்னு சொன்ன ஆட்களும் அது செய்யற காட்சியை பார்க்கிறோம். கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களை அந்த வேற சிலைக்கு செஞ்சாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இன்னொரு சிலைக்கு செய்யறாங்க. அவங்க சில பொருள்களை வீணாக்குனாங்க. எதை வீணாக்குனாங்க? பால் பழம் என்று அவங்க வீணாக்குனாங்க. இவங்க மாலை மலர் வளையம் வீணாக்குவாங்க. ஒரு சிலைக்கு போய் மாலையை பரவது விளங்குமா? அது செலவழிக்கிறதுனால என்ன நன்மை? அதில் கொண்டு மலர் வளையம் வச்சா அந்த சிலைக்கு புரியுமா? அப்படித்தான கேள்வியும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீங்க கடவுளுக்கு கொண்டு அது செய்றீங்களா இது செய்றீங்களா? அந்த கடவுளுக்கு தெரியுமா? அந்த கல்லுக்கு விளங்குமா? அந்த பாலை குடிக்குமா? தீப ஆராதனை கேட்டீங்களே, அந்த தீபத்தை எடுத்துக்கிறோமா? தூப ஆராதனை காட்டுறீங்களே, அந்த வாசனை இழுத்துருமா? அது இப்படி எல்லாம் என்னஞ்சாங்க கேட்டாங்க. இதே கேள்வி வரத்தானே செய்யணும். இப்ப மலர் மாலையை போட்டீங்கன்னா அந்த வாசத்தை இழுப்பார் அந்த சிலையில, அந்த சிலைக்கு சொந்தக்காரரு, அந்த சிலை இழுக்குமா? அப்ப இவங்க மாறணும்னு சொல்லி கேள்விகள் எதுல கேட்டாங்கன்னு கேட்டா வேற வேற மார்க்கங்கள்ல கேட்டார்கள். வேற வேற மதங்கள்ல இதை மாத்திதான் ஆகணும். கடவுளுங்கிற பேர்ல பணத்தை நாசம் பண்றாங்க, பணத்தை விரயம் பண்றாங்க, ஒரு யூஸும் இல்லாம ஒரு பயனும் அற்ற வகையில செலவழிக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லுகிற காட்சியை பார்க்கணும். இஸ்லாம் மார்க்கத்தில் கடவுளுக்காக செலவழிக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம்லாம் கிடையாது. எந்த அர்த்தம் இல்ல. அலங்கரிக்கிறது, அது விழா நடத்துறது, திருவிழா நடத்துறது, இது மாதிரியான ஒரு காரியத்துக்கு செலவழிக்கிறது எல்லாம் அல்லாஹ்வுக்கு செலவழிக்கிறதாகவோ கடவுளுக்கு செலவழிக்கிறதாகவோ புண்ணியத்தை நாடி செலவு செய்யறதாவோ ஆகாது. இஸ்லாத்துல செலவழிக்கிறதுனா என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுது? செலவழிங்க, கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா மனுஷனுக்கு கொடுக்க சொல்லப்படுது. இஸ்லாத்துல தான தர்மம் செய்யுங்கன்னா தான தர்மத்தை எங்க கொண்டே செய்யறது? சாமியார்கள் உண்டியல் கொண்டே போடுறதா அல்ல மடங்கள்ல கொண்டே கொட்டுறதா? இல்ல. உங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்ய சொல்லி எல்லா மதங்களும் சொல்ற மாதிரி இஸ்லாமும் சொல்லுது. எல்லா மதங்களும் எதை புண்ணியம் என்று கண்டறியறது தப்பு செஞ்சிடறாங்க. தடுக்கப்பட்ட ஒரு வீணான பயனற்ற காரியங்கள் எல்லாம் புண்ணியம் என்று நினைக்கிற அளவுக்கு அங்க கோட்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்க என்ன என்று சொன்னால், உங்க பணத்தை செலவழிங்க. யாருக்கு செலவழிங்க? உங்க தாய் தகப்பனு செலவழிங்க, அனாதைகளுக்கு செலவழிங்க, ஏழைகளுக்கு செலவழிங்க, கஷ்டப்படுறவனுக்கு செலவழிங்க, கைதிகளுக்கு செலவழிங்க, விதவைகளுக்கு நீங்க செலவழிங்க, பலவீனர்களுக்கு நீங்க செலவழிங்க. இப்படிதான் இந்த மார்க்கத்தில் செலவழிக்க சொல்வது எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா மனிதனுக்கு செலவழிக்கிறதா இருக்குது. பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீண் விரயம் பண்ற மாதிரி ஒரு மெத்தட் இந்த மார்க்கத்தில் இருந்திருந்தா அப்ப என்ன செய்யணும்? என்னங்கடா இது மதம் வச்சுக்கிட்டு பணத்தை போட்டு சுரண்டு வீணாக்குறீங்க, எவ்வளவு நல்ல காரியத்தை நாங்க செலவழிச்சிருப்போம், நீங்க கெட்ட காரியத்துக்களை செலவழிக்கிறீங்க என்று கேட்கலாம். அப்ப அந்த மாதிரி இல்லாத ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் என்ன செய்கிறதுன்னா அந்த வாசல் அடைக்குது. இந்த ஆடல் பாடல் இதுகள்லாம் இறைவனுக்கு பிடிக்காது, இசைக்கருவிகளையே கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த மார்க்கம் வந்து விட்டது. மாக்கான சலாத்தும் எந்தல் பைத்து இல்லா முக்காவும் தஸ்தியா, விசில் அடிக்கிறதும் கைதட்டுவதும் தான் இவருடைய வணக்கமாக இருக்கிறது. இந்த ஆடல் பாடலாம் இஸ்லாத்துல கிடையாது. இறைவனை வணங்குவதா இருந்தால் அடக்கமா ஒடுக்கமா வணங்கணுமே தவிர இந்த தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடி வணங்க இயலாது. தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டெல்லாம் என்ன செய்யறாங்க? கடவுளை வணங்குறாங்க. அதெல்லாம் இங்க என்ன செய்ய முடியாது, நடக்காது. போதையே முழுசாக தடுக்கப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் போதையா இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு துவக்கத்தில் சொல்லப்பட்டது. பிறகு அறவே போதை கூடாது, மதுமான அருந்தவே கூடாது என்கிற அளவில் அதை தடுத்து விட்ட பிறகு அந்த மாதிரியான ஒரு அடிப்படைக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் இடமே இல்லை. அப்ப எதுக்காக வேண்டி மாற்றணும்னு இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட இந்த மார்க்கத்தில் இல்லை. எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் மனிதர்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, விசாரிக்கும் பொழுது அப்ப ஒரு மனுஷன் கேட்பான். எப்படி கேட்பான்? எப்படி ஆதம், இந்த மார்க்கம் இந்த மதத்துல இருக்கிறதுனால் உங்க பணத்தை அல்லாஹ்வுக்கு செலவழிங்க, மதத்துக்கு செலவழிங்க என்று சொல்லுதா இல்லையா? அந்த அர்த்தத்தை விளக்குறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை எடுத்து காட்டுகிறார்கள். அது என்ன செய்தி? அல்லாஹ் மறுமை நாளில் சொல்வானா, எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே மனிதனே, மரில்து, நான் நோய்வாய்ப்பட்டு, அல்லாஹ் சொல்வானா நம்மளை பார்த்து, நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், பலம் தவுதுனி, என்னை நீ நோய் விசாரிக்க வரல, ஏன்டா வரலன்னு நல்லா கேட்பான். மறுமை நாள் நம்மளை எழுப்பி வச்சுக்கிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல, என்னை நோய் விசாரிக்க வந்தியா? யாரு கேட்பா? அல்லாஹ் மனுஷன் கேட்பான். அப்ப இந்த மனுஷன் சொல்லுவான், யாரப்பி கைப ஊதுக்க, இறைவா நான் உன்னை நோய் விசாரிக்கிறதா? அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன் அகிலத்துக்கு அதிபதியா இருக்கிற, அகிலத்தின் அதிபதியா இருக்கிற உன்னை நான் நோய் விசாரிக்க வருவானா? உனக்கு நோய் வருமா? நோய் வந்தா தான் நான் நோய் விசாரிக்கிறது. நீ எப்ப நோயை வாய்ப்பட்ட, நான் எப்ப வரல, எனக்கு புரியலையே. நம்ம என்ன செய்வான்? அந்த மனிதன் பதில் சொல்லுவான்,
அப்ப எல்லாம் கேட்பானா, அம்மா அலிம்த அண்ணா அப்தி புலானன் மறில, அடே இன்னார் ஒருத்தன் நோயா இருந்தான உனக்கு தெரியுமா? உன் பக்கத்து வீட்டுல ஒருத்தன், உன் ஏத்த வீட்டுல ஒருத்தன், உனக்கு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் இருந்தானே, நோய்வாய்ப்பட்டு இருந்தானா இல்லையா? அவனை போய் நீ விசாரிச்சியா? இல்ல. அவனை விசாரிச்சு இருந்தாயானால் அது என்னை விசாரிச்சுதான் எடுத்துக்கொண்டிருப்பேன். அந்த நோயாளியை நீ விசாரிக்கல பாரு, அது என்னை நீ கவனிக்கல என்று அர்த்தம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? பதில் கொடுக்கறான். அப்ப இந்த மார்க்கத்துல ஒரு நல்லறம் என்ன அடிப்படையில் கணிக்கப்படுது என்று கேட்டா, மக்களுக்கு செய்யறதுதான் அல்லாஹ்வுக்கு செய்யறது. அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கிறானே. இந்த மார்க்கத்துடைய கான்செப்ட் என்னவா இருக்குன்னா, அல்லாஹு சமத், அல்லாஹ் ஒரு தேவையும் மற்றவன் என்ற அடிப்படையாக இருக்குது. வல்லாஹுல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் ஒரு தேவையும் மற்றவன், புகழுக்கு உரியவன். இப்படி எல்லாம் குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லாம இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு கொடுனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பெற சொல்லி உங்களுக்கு தர்றான், நான் இவருக்கு கொடுக்கிறேன், இவர் எனக்கு தர்றாரு. இதைத்தான் இந்த மார்க்கம் என்ன செய்கிறது? தூண்டுகிறது. அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நீ அவனை நோய் விசாரிக்க சென்று இருந்தாயானால் அவனிடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எனக்கு செய்த எனக்கு உதவிலாம் தேவையில்லை, நீ உன்னை மாதிரி ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது விசாரிக்கணுமா இல்லையா? அவனை விசாரிச்சு தேவையான ஒரு ஆறுதல சொல்லலாம், அல்லது தேவையான உதவிகள், மருத்துவ உதவிகள்லாம் தேவைப்படும் கொடுக்கலாம். அதை நீ செய்யல அப்படின்னு நல்லா சொல்லிடுவானா. அடுத்து ரெண்டாவது கேட்பான், அடே மனிதனே, நான் பசியோட இருக்குன்னு உன்ட சாப்பாடு தானே கேட்டேன், ஏன் சாப்பாடு எனக்கு தரலன்னு நல்லா கேட்பான். அல்ல என்ன செய்வான்? மனிதனை பார்த்து எப்ப ஆதமுடைய மகனே, இஸ்ததாம் துக்க புலம் துத்தைமுனி, உன்னிடத்தில் நான் உணவு கேட்டேன், எனக்கு உணவு நீ தரவில்லை. அவன் என்ன செய்வான்? அடியான், அல்ல உனக்கு உணவா, உனக்கு பசியா, நான் தர்றதா? நீ ரப்புல் ஆலமீனாச்சே, நீ அகிலத்தின் அதிபதியாக இருக்கிறாய், உனக்கு நான் எப்படி உணவு தர்றது? உனக்கு எந்த தேவையும் இல்லையே அப்படின்னு இந்த அடியான் வழக்கம் போல அதே மாதிரியான பதில் அவன் சொல்லுவான். அப்ப எல்லாம் என்ன செய்வான்? இன்னார் உன்னிடத்துல சாப்பாடு கேட்கல, பசிக்குன்னு வரல, பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பசியா இருக்கல, உனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் பசியா இருக்கல, வரும்ப நீ விரட்டி அடிக்கல, அவன் பசிச்சிருக்கிறான்னு சொல்லி கேட்கும் பொழுது நீ கொடுத்திருந்தால் அங்க என்னை பார்த்திருப்பாய். அங்க இந்த ஏழைக்கு சோறு கொடுக்கிறது என்ன மாதிரியா? அல்லாஹ் கொடுக்கிறதாம். அப்ப தான தர்மங்கள் செய்ய இந்த மார்க்கம் சொல்லுது. தான தர்மம் செய்யும்போது எப்படி சொல்லுது? இவர்கள் இந்த மதங்களை மறுக்கக்கூடியவர்கள் ஒரு வாதத்தை வைப்பாங்க, கடவுளை மற மனிதனை நினை. அதாவது மனிதன் நினைக்கணுமா, எதை மறந்துடணுமா? கடவுளை மறந்துடணுமா. அப்ப இந்த கடவுளை நினைக்கிறது மனுஷனை மறக்க வைக்குதுங்கிறாங்க. என்ன ஆர்குமெண்ட்? அதுல அர்த்தம் என்ன? நீங்க கடவுளை நினைச்சா மனுஷனை மறந்துடுவீங்க. அது வேற வேற மார்க்கத்துக்கு நீ சொல்லு, இங்க சொல்லாத. இங்க கடவுளை நினைச்சாதான் மனுஷனை மறக்க மாட்டான். கடவுளை நினைச்சானேயானால் மனுஷனுக்கு கொடுப்பான். கடவுளை பற்றி பயந்தானேயானால் நோயாளிகளுக்கு உதவுவான். கடவுளை பற்றி பயந்தானேயானால் ஏழைக்கு உணவளிப்பான். அது இங்க உள்ள விஷயம். நீ வேற மதங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கலாமே தவிர கடவுளை நினை, அதன் மூலமாக மனிதனையும் நினை என்று சொல்லக்கூடிய தத்துவம் இஸ்லாத்தில் இருக்குது. அப்ப வேற இடங்கள்ல கடவுளை நினைக்க நினைக்க மனுஷன் உதவி செய்ய மாட்டான். கோடி கோடியா கொண்டு போய் பாபாக்கள் காலில் கொண்டு கொட்டுவான். அவன் ஊர்ல உள்ள பிச்சைக்காரன் சோறு போட மாட்டான். இது வேற வேற மார்க்கங்கள் இருக்கலாம். நம்ம இஸ்லாத்தில் இருக்குமா? இஸ்லாமிய கொள்கைகளையும் கிடையாது, நம்ம நடைமுறையிலையும் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவங்கள்ட்ட கிடையாது. சமாதியை வழிபடுறான், அவனை மாதிரி காப்பீடு செய்யறான, அவன் வேண்டா தர்களை கொண்டே கொட்டுவான். அவன் வேண்டா வீணா போன சந்தனத்துக்கும் சாணிக்கும் செலவழிச்சிட்டு இருப்பான். நமக்கு ஒரு சரியான மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு, பேசிக்கல் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் வருமா? வராது. இப்படி எல்லாம் சொல்லிடுவான். அடுத்து என்ன செய்வான்? அல்ல, அடே தாகமா இருக்குன்னு தண்ணி தானடா கேட்டேன், அடியானே தாகமா இருக்குன்னு தண்ணி தானே கேட்டேன், எனக்கு தண்ணி தரல அப்படி கேட்ட உடனே அவன் என்ன செய்வான்? ரப்புல் ஆலமீன் உனக்கு தாகமா, உனக்கு தண்ணியா, நீ எப்ப கேட்ட, நான் எப்ப தரல, இந்த மாதிரி அவன் சொல்லுவான். அப்ப எல்லாம் என்ன செய்வான்? இதே பதில் தான். ஒரு அடியான் கேட்டானா இல்லையா, தண்ணி இல்லைன்னு குடிக்க தானே தண்ணி கேட்டான், கொடுக்கலாமா இல்லையா, ஏன் விரட்டி அடிச்ச? அவனுக்கு கொடுத்திருந்தா அது எனக்கு கொடுத்தது அப்படின்னு. அப்ப இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பொதுவா மனுஷனுக்கு கொடுக்க மாட்டான். மனுஷனுக்கு கொடுன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதை கொடுக்க எது தூண்டும்? கொடுக்க எது தூண்டுறதா வேணும்லங்க. மதம் வேணாம், அல்லாவும் இல்ல ஒண்ணும் இல்ல வச்சுக்கிடுவோம், கொடுங்கிற இவன் குடு என்னத்தை கொடுத்துட்டீங்க? கடவுள் இல்லைன்னு சொல்லி என்னத்துல கொடுத்துட்டீங்க? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க செஞ்ச தொண்டுகள்லாம் எனக்கு எடுத்து காட்டுங்க பார்ப்போம். கடவுள் இருக்குங்கிறவனாவது சில தொண்டுகளை செஞ்சுட்டு இருக்கிறான், ஆஸ்பத்திரி கட்டுறான், கல்வி கூட செய்யறான், ஏதாவது செஞ்சுட்டு இருக்கான். அது முஸ்லீமே வேற எவனோ ஏதாச்சும் கொஞ்சம் செய்யறான். கடவுள் இல்லைன்றவன் மனுஷனுக்கு செஞ்ச எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஒன்னும் செய்ய மாட்டானோ.
ஒரு அறக்கட்டளை வைக்க மாட்டானுவோ, ஒரு மருத்துவ செய்ய மாட்டானுவோ, ஒரு நல்ல கிட்ட பார்க்க மாட்டாங்க, ஏழைக்கு உதவ மாட்டாங்க. அப்ப ஏன் அது ஒன்னு ரெண்டு பேரும் அவனுக்கு இயற்கையாக இருக்கிற இறக்க குணத்தினால் உதவி செய்வான். அந்த கொள்கையினால் இல்ல, கடவுள் இல்லைங்கிற கொள்கையினால் அல்ல. அவன் எந்த கொள்கை இருந்தாலும் உதவி செய்யற மனப்பான்மை மிகச்சில பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வேண்டுமானால் கடவுள் இல்லை என்றும் சொல்லிக் கொண்டு உதவி செய்து கொண்டு இருப்பார்கள். இந்த சித்தாந்த உதவி செய்ய வச்சுச்சா கடவுள் இல்ல உடனே அள்ளி கூக்க ஆரம்பிச்சுனா, கடவுளை மறந்துட்டு நீங்க கடவுளை மறந்து மனுஷன் நினைங்க சொன்னீங்கல்ல, கடவுளை மறந்துட்டு மனுஷன் நினைச்சியா? பிராக்டிக்கல் அது வந்துச்சான? வரவே இல்ல. அப்ப எப்ப ஒரு மனுஷன் கொடுப்பான், நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், கொடுத்தா பெரிய பரிசை தருவான், நமக்கு பெரிய நன்மை இருக்கிறது, கொடுக்கிறது வீணா போவாது. மனுஷன் எதையும் ஆதாயம் செய்வான். மனிதனுடைய சுபாவம் என்னவா இருக்கிறது? பெரும்பாலும் ஆத்துல போட்டால் அளந்து போடுங்கிறான். எதா இருந்தாலும் ஆதாயம் இல்லாம ஆத்துல இறங்குவாரான்னு கேட்கறானா இல்லையா? ஆத்துல இறங்கினா கூட ஒரு ஆதாயம் இருந்து ஆத்துல இறங்கிடுவோமா இல்லையா? அப்ப மனிதன் என்ன மாதிரி படைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா, குடுனா ஏன் கொடுக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறான். குடுனா உள்ளுக்குள்ள என்ன கேட்கறான், எனக்கு என்ன கிடைக்கும். இதுதான் 99% மனிதர்களுடைய சுபாவமா இருக்கிறது. அப்ப அவனுக்கு என்ன சொல்லணும், குடுறா ஒண்ணுக்கு பத்தா தரப்போறேன், ஒண்ணுக்கு ஒன்னதா தரப்பேன், நான் ஒருத்தர் இருக்கேன், உனக்கு உலகத்திலையும் பறக்கத்து நிறைய தருவேன், மறுமையிலே அதற்கு பரிசு தர வேண்டும், கொடுக்கிறதுனால ஒரு பெரிய பிரதிபலன் கிடைக்குது என்ற நம்புகிற காரணத்தினால் கடவுளை நினைச்சுக்கிட்டு மனுஷன் நினைக்க முடியுது. அப்ப எதுக்காக நீ மாத்தணுங்கிற, எதை மாத்தணும்? கடவுள் இல்லைன்னு சொல்லி அதை மாத்து. கடவுள் இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு வாரி வாரி வழங்கலாங்கிறீங்க, அதை நீ மாத்தணுமே தவிர இதை மாத்த தேவையில்லை. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளை நினைப்பது மனிதனை மறப்பதற்கு தூண்டக்கூடியதாக இல்லவே இல்லை. 5 கடமை உலகத்துக்கு தான் தெரியும். இஸ்லாத்துல விமர்சிக்கிறவனுக்கும் தெரியும் இஸ்லாத்துல 5 கடமை. அதுல ஜக்காத்து கடமை இருக்கா இல்லையா? இந்த ஜக்காத்து அல்லாஹ் வணங்குறதா? ஜக்காத்துங்கிறது ருக்கு செய்ய போறோமா, சைதா செய்ய போறோமா, தஸ்பீஹா திக்ரா ஒண்ணும் கிடையாது. ஜக்காத்துங்கிற கடமை அடுத்தாள் கொடுக்கறதானுங்க. மனுஷனுக்கு கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய வணக்கத்துல ஒன்றா இருக்கு. எப்படிப்பட்ட மார்க்கம் இது? ஜக்காத்துல பணத்தை திரட்டி 8 வகையான நற்பணிகளுக்கு செலவழிக்க சொல்றான் அல்லாஹ். அந்த 8 வகையான நற்பணிகளுக்கும் யாருக்கு உரியது? எல்லா மனுஷனுக்கும் உரியது. அந்த 8 வகையான ஜக்காத்து திரட்டி பள்ளிவாசல் கூட கட்ட முடியாது. ஜக்காத்து என்று திரட்டி விட்டோம் என்று சொன்னால் அந்த பணத்தில் பள்ளிவாசல் கட்ட முடியுமா? பள்ளிவாசலுக்கும் தனி நன்கொடை கொடுத்தால் கட்டலாமே தவிர ஜக்காத்துன்னு கொடுத்து விட்டார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு கூட அதை செலவழிக்க கூடாது என்கிற அளவுல முழுக்க மனிதன் ஜக்காத்துடைய செலவீனம் பூராவுமே யாருக்கு? முழுக்க மனுஷனுக்கு செலவழிக்கிறது. அதை ஒரு கடமையாக ஆக்கி இருக்கும் பொழுது இது எப்படி நீ மறுப்ப? நீ எப்படி இந்த மார்க்கத்தை மாத்த? எதுக்கு மாத்தன்னு சொல்லு. எதுக்கு மாத்துறதுக்கு காரணம் வேணுமா இல்லையா? அப்ப நீ கடவுள் இல்லை என்று சொல்றோம் மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்டு மறுக்கிறான். எல்லா மதங்களையும் மறுக்கிற மாதிரி இஸ்லாத்தையும் மாத்தியாவனு. அது 10 மதத்தை உதாரணம் காட்டி இப்படித்தான் எல்லாம்ன்றது தப்புது. ஒவ்வொன்றையும் தனித்தனியா பேசு. எங்க மதத்துல மாத்தணும்னா எங்க மதத்தை சொல்லி காட்டி என்ன செய்யணும் நீ சொல்லணுமே தவிர அந்த மதத்தில் இருக்கு இந்த மதத்தில் இருக்கு எல்லா மதத்திலும் இருக்குன்னு சேர்த்து விட்டு அதனால மாத்திட்டு கூடாது. இருக்கிற மதத்தை நான் சொல்றேன், இல்லாத மதத்தை சொல்லணுமா இல்ல? எங்க மதத்தை சுட்டி காட்டு. அதுல இந்த மாதிரி மனுஷனை மறக்க சொல்லுது, காசை கரியாக்க சொல்லுது, காசை வீணாக்க சொல்லுது, அப்படின்னா எங்க மார்க்கத்தில் உண்டா? நீனாச்சும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சு தெரியுற. நாங்க அதையே ஹராம்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இந்த கடவுள் பகத்தறிவாதிங்கிறாங்களே, பகத்தறிவாதி என்ன செய்யறான்? அவனுடைய கோரிக்கையில் ஏதாவது ஜெயிச்சுட்டான்னு சொன்னா பட்டாசு வெடிக்கிறான். இல்ல என்னடா நன்மை? இந்த பட்டாசு வெடிச்சு சத்தம் வர்றதுனால ஏதாவது நன்மை இருக்குதா? ஏழையுடைய வயிறு நிறையுதா? அந்த கெமிக்கல் வர்றதுனால மனிதனுக்கு சுகாதாரத்தை ஏற்படுத்தாது. நச்சுக்காத்த சுவைக்கு இதுவாக்கிறீங்க, காசை வீணாக்குறீங்க, தெருவையெல்லாம் குப்பையாக்குறீங்க. அப்ப காத்து மாசுபட்டு போச்சு, வெப்பத்தை உலகமே வெப்பமா போச்சுங்கன்னா வெப்பத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் யார் செய்யறா? மதத்தில் உள்ளவனும் செய்யறான், பக்கத்தில் செய்யறான். மதத்தில் உள்ளவனும் செய்யறான். இப்படிலாம் செய்யலாமான்னு கேட்டு இவன் தான் செய்யறான். அவன் வேற ஒண்ணுக்கு பட்டாசு விடுறான், இவன் வேற ஒண்ணுக்கு பட்டாசு விடுறான். 2 பேரும் பட்டாசு தான் விடுறாங்க, 2 பேரும் வான வெடிக்க விடுறான். எதுக்கு விடுறாங்கிறத வித்தியாசப்படுறாங்க. நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது? எதுக்குடா பட்டாசு, எதுக்குடா காசை வீண் பண்றீங்க, எதுக்குடா மனுஷனுக்கு கேடு செய்யற ஒன்னையும் செய்யாத. இந்த மார்க்கம் என்ன சொல்லுது? குல்லு முஃப்திரின் ஹராம், மனிதனுக்கு கேடு செய்கிற எல்லாம் ஹராம். அப்ப இந்த பட்டாசை வெடிச்சு அதனால வரக்கூடிய நச்சு புகைகள் வருவது மனுஷனுக்கு கேடு தரும். அந்த சத்தம் பலவீனமான செவித்தன்மை உள்ளவர்களுக்கு கேடு தரும். அந்த சத்தம் இதய நோயாளிகளுக்கு கேடு தரும். அந்த சத்தம் குழந்தைகளுக்கு கேடு தரும். அந்த சத்தம் தூங்குறவனுக்கு கேடு தரும், பாதிக்கப்பட்டவனுக்கு கேடு தரும், நோயாளிகளுக்கு கேடு தரும். அப்ப இந்த மாதிரியான ஒரு கேடு தரக்கூடிய ஒரு விஷயத்தை மதவாதிகள் செய்யறான், மதத்தில் வெளியே உள்ளவனும் செய்யறான். அவன் சொல்ல நீங்க மாத்தினாங்க, மாத்துன இஸ்லாத்தை எதுக்குடா மாத்து? நீ ஓய்த மாத்து முதல்ல. எல்லா மதங்களும் மாறட்டும், நீனும் மாறு. வேணான்னு கேள்வி கேட்கிறிய,
நீ தானே சிலையை வைக்கிறேன், நீ தானே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற, இந்த கேள்வி கேட்கறவன் யாருன்னு கேட்டா மாத்தணுங்கிறவன்லாம் பகுத்தறிவாதி இந்த போர்வெல்லாம் கேட்கறான். மாற்றி அவனு மதமே தேவையில்லை, இப்படியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்தில் இது இல்ல. இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன வழங்கிறோம், இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் டயலாக்லாம் இதெல்லாம் இங்க எடுத்தது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்றது என்னது, அந்த ஏழையை சிரிக்க வச்சிருந்தா என்ன எங்க பார்த்திருப்பாய், அவனுக்கு சோறு போட்டிருந்தா என்ன எங்க பார்த்திருப்பாய், அவனுக்கு தண்ணி கொடுத்தா என்ன எங்க பார்த்திருப்பாய். அப்ப ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிறது இவங்க காப்பி அடிச்சுக்கிட்டு வாயினால வரட்டுவாதமா சொல்றாங்களே தவிர நிஜமாகவே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுகிற சித்தாந்தம் இங்கதானே இருக்குது. இறைவனுக்கு எதை செய்யறா இருந்தாலும் ஏழைக்கு செய்ய, இறைவனுக்கு செய்யற இறைவன் தேவையே இல்லாதவன். அப்ப இந்த மாதிரி வாசலை இறுக்கி அடைத்திருக்கும் பொழுது இந்த மதத்தில் பொருளாதாரத்தை வீணாக்க சொல்லுன்னு சொல்ல இயலுமா, மதம் எங்க பணத்தை நாசமாக்குன்னு சொல்ல இயலுமா. அப்ப இதுல அந்த மாதிரியான ஒரு அடிப்படையையும் இஸ்லாம் என்ன செய்கிறது, தடுத்து நிறுத்தி வருகிறது. அடுத்து என்ன, இந்த இதான் வேணாம்னு சொல்றேன், இந்த பொருளாதாரத்தை காரணம் காட்டி மதமே வேணாம், மாற்றவே எல்லாத்தையும் மாத்தணுங்கிற அவசிய விஷயம் நம்மளும் கூட சேர்த்துக்கிறான். எல்லாத்தையும் மாத்தணும்னு வாதம் வைக்கணும் செய்யறான், எல்லா மதத்தையும் மாத்தணும். ஒருத்தரும் சரியில்லை, 10 இதை காட்டுவான 10 மோசமா இருக்குமா, 11வது அவன் சொல்றத விட நல்லா இருக்கும், அதை கண்டுக்கிறாம இந்த 10 அப்படி இருக்கு, அதனால எதையும் மாத்தனேன், எங்களை எதுக்கு மாத்தனேன், எங்கள்கிட்ட மாத்திரக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்து என்ன காரணம் சொல்றாங்க, பொதுவாக இது மாத்தணும், மதங்கள் வேணாம், அது மாத்திதான் ஆகணும், இந்த காலத்துக்கு ஒத்து வராது என்றெல்லாம் சொல்லக்கூடிய என்ன செய்வான்னு கேட்டா கடவுள்னு சொல்றாங்க. கடவுளை திங்கிறாரு, கடவுளை காணிக்க வாங்கிக்கிறாரு, கடவுள் பேரை சொல்லி மனுஷன் திங்கிறான். அவங்க வாதம் மாத்தணும்னு சொல்றாங்க இல்லையா, மதங்களை மாத்தணும், மதங்கள் தேவையில்லை என்று வாதம் வைக்கக்கூடியவர்கள் அடுத்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, கடவுள் பேரை சொல்லி சாப்பிடுற மனுஷன் யார் சாப்பிடுவா, பூசாரி தான் சாப்பிடுவாரு, அந்த மத குரு தான் சாப்பிடுவார். கடவுளுக்குன்னு ஒண்ணு போகாது, ஆனா கடவுளுக்கு தான் கொண்டு கொடுப்பான். இவன் கொண்டு போற பால் பழம் தேங்காய் எல்லாம் யாருக்கு தான், பூ ஏதாவது உள்ள ஒரு காணிக்கை எல்லாமே என்ன நினைச்சிட்டு கொடுக்கறான்னா கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா உண்டியல உடைக்கிறதும் கடவுள் கிடையாது, என்றதும் கடவுள் கிடையாது, சாப்பிடுறதும் கடவுள் கிடையாது, மனுஷன் தான் திங்கிறான். அப்ப அதை பாக்குறானா, வெளியே இருந்து பாக்குறானா, என்னடா இது கடவுள்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த கடவுளை எடுத்துக்கிட்டாச்சும் பரவாயில்லை, அவர் எடுத்துக்கவே இல்லை. நம்ம கொண்டு போய் போடுறோம், கடவுளை முண்டியல போட்டு அடுத்த நான் திறந்து பார்த்து காணா போயிருக்கணும், கடவுள் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படி இருந்தா கூட தப்பு. கடவுளுக்கு ஏன் தேவை உள்ளது கடவுள் வேற கேள்வி வந்துடுறதுல, அந்த இந்த கேள்வி விட்டு வேற கேள்வி தாண்டிடும். சரி அப்படி வச்சுக்கிடுவோம். கடவுளுக்கு நீங்க கொடுத்தது கடவுள் எடுத்துக்கிட்டாச்சும் பரவாயில்லை. மதங்கள் என்று சொல்வது எதுக்கு வச்சிருக்கிறாங்க என்று கேட்டா மதவாதி பிழைக்கிறதுக்கு தான். மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. இந்த மதத்தை சொல்லி அந்த மதத்தை வச்சு பழைப்பு வயிறு வளர்க்கக்கூடியவர்கள் சம்பாதிப்பாங்க. என்னத்தையாவது எதா இருந்தாலும் குறுக்க என்ன செய்வாங்க, அதை ஆலயத்தை அடைஞ்சிருவாங்க. கடவுள்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வைக்க போனா கூட நிஜமே வைக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்குன்னு அவர் தான் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் உங்க கோரிக்கை சொன்ன உடனே யார் பேருக்கு செய்யணும்னு கேட்பாரு, இன்னார் பேருக்கு செய்யணும், என்ன கோரிக்கைக்கு வைக்கணும்னு கேட்பாரு. இன்னும் கோரிக்கை நம்ம சொன்னோமா அவர் பாஷையில என்ன செய்வாரு, அதை இதெல்லாம் காட்டிக்கிட்டு அந்த கடவுளுக்கு நறுமணத்தை எல்லாம் காட்டி அந்த பொருள்களை எல்லாம் காட்டி என்ன செய்வாரு, அதில் சொல்லிட்டேன் உங்க கோரிக்கை கரெக்டா இருந்தாச்சு, எடுத்து வச்சாச்சு, எடுத்துட்டு போங்க, இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது மாதிரி ஆயிருக்கும்போது அந்த காணிக்கை சேர்ந்துருது. இந்த வேலையா கடவுள்கிட்ட கேட்க கூட நமக்கு தெரியல, நல்ல வேலைக்கு நின்று வாங்கி தர்றாரு, நம்ம அவர்கிட்ட முறையிடுறோம். இப்படித்தான் எல்லாத்துலயும் அப்படித்தான் இருக்குது. எல்லா மதங்கள்ல உலகத்தில் உள்ள எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே அந்த கடவுள்கிட்ட மனுஷன் பேச முடியாது. மனுஷன் புரோக்கர் தான் பேசுவார். கடவுள்கிட்ட பேசுற யாரு தான் பேசுவா, கடவுளுடைய ஏஜென்ட் சொல்லி கடவுள் நியமிக்கல, தன்னைத்தானே புரோக்கர் ஆக்கி கொண்டவர்கள். அப்ப கடவுளுக்கு புரோக்கர் என்று தங்களை நியமித்துக் கொண்ட இடைத்தரகர்களாக இருக்கிறவர்கள் தான் மனிதனுக்கு தேவையான விஷயங்களை கடவுள்கிட்ட வாங்கி தருவார்கள். அப்ப புரோக்கரை சும்மா கமிஷன் எல்லாம் புரோக்கர்ல பாப்பானா, ஒருத்தனை புரோக்கர் இறங்கிட்டான்னு சொன்னா வீட்டு புரோக்கரா இருக்கட்டும், வேற எந்த கல்யாண புரோக்கரா இருக்கட்டும், கமிஷன் வேலை செய்வான். அப்ப இவன் புரோக்கர் இப்ப ஆயிட்டான என்ன செய்வான், கமிஷன் வாங்குவான். மற்ற கமிஷன் 10% வாங்க, மொத்த கமிஷன் இவன் மசாலா செய்யறான். 10% கொடு, 20% கொடு, ஒரு மாசம் வாடகை கொடுன்னு கேட்பாங்க கமிஷன். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா டோட்டலாவே கமிஷன் வைக்கிறான். பாக்குறமா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா மதத்திலும் இருக்குது. இதுக்கு மாற்றம் தான் வேணும். இப்படி ஒண்ணு இருந்தா மாத்தனா அவனை கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கறத நீங்க தான் சொல்லி வாங்கிட்டாங்கன்னா மாத்து, அது மாறத்தான் வேணும். இங்க மாத்த முடியுமா? இங்க என்ன சொல்லப்படுது, இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்க சொல்லுங்கள், நான் கிட்ட இருக்கிறேன், அருகில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாய் இதாத ஆண், கேட்கிறவனுடைய பிரார்த்தனையை நான் கேட்டு பதிலளிக்கிறேன். அவன் என்னை நம்பட்டும், எஸ்தஜீபுலி,
என்னிடத்துல பதில தேடட்டும். அப்ப அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்றான்னு கேட்டா, உங்க இறைவன் கிட்ட இருக்கிறான். கிட்ட இருந்து இருக்கிற புரோக்கரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு புரோக்கர், எனக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. எதுக்கு புரோக்கர்? எனக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா அவர்கிட்ட பேசுறதுக்கு புரோக்கர் வேணுமா? ஏத்தாப்புல இருக்காரு, அவர் கூட்டு பேசுங்க சொல்லணும், நேர பேசிக்கிற வேண்டியானே. அப்ப இறைவன் எப்படி சொல்றான்? புரோக்கர் இல்லங்கிறத இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது. புரோக்கர் இல்லங்கிறது அல்லாஹ் உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அருகில் இருக்கிறான். அருகில் இருக்கிறது, அருகில் இருந்து கூட செவிடனா இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிறான். அருகில் இருந்தா கூட நீ யாரா என்று கேட்கறது, வேற கூட்டு வர சொல்றவன் கிடையாது. எவனா இருந்தாலும் கேளுன்னு சொல்றவனா இருக்கலாம். இந்த இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு கேட்டா, நான் கிட்டையும் இருக்கிறேன், புரோக்கரை கூட்டிட்டு வராத. தொழுகையில ஜமாத்து தொழுகை நடத்துறாருன்னு சொன்னா அது புரோக்கர் கிடையாது. கூட்டாக பலரும் சேர்ந்து செய்யும் போது ஒரு யூனிஃபார்மா இருக்கணும். இவன் ருக்கு செய்வன் நிமிர்ந்து நல்லா இருக்காது, இவன் குனியும் போது நிமிர்றது, இவன் நெத்தியை நிலத்தில் வைக்கும் போது அவன் நின்றுட்டு இருந்தான்னா பார்க்க நல்லா இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி செய்வதற்காக அந்த தொழுகைக்கு ஒரு தலைவர், கூட்டு தொழுகைக்கு ஒரு தலைவருங்கிற அடிப்படையில் ஒரு இமாம் இருப்பாரு. தவிர அவரை புரோக்கர் நமக்கு தொழுகை முடிச்சு நம்ம தான் கேட்டுக்கணும். அப்படிதான் சொல்ல வழிகாட்டுறாங்க. தொழுகை என்பது இறைவனுக்காக செய்யற ஒரு வணக்கம். அந்த மாதிரி நேரத்தை நிர்ணயிச்சு செய்யற காரணத்தினால, சில விதமான அந்த குனிந்து நிமிருகிற காரணத்தினால, சில வசனங்களை ஓதுகிற காரணத்தினால அது இம்மையிலே மறுமையில் நன்மை தருவதற்கு செய்யற ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துக்கு அப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், அல்லது சாதாரணமா கேட்கிற பிரார்த்தனைகள், வீட்டுல இருந்து எந்திரிச்சு கேட்கிற பிரார்த்தனைகள், தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்துன்னு சொல்லி தூங்குறீரா இல்லையா? உன்னை பூசாரி கூட்டு தூங்க போறேன், இந்த மந்திரத்தை சொல்லுங்க தூங்கணும் சொல்லணுமா? நமக்கு எல்லாரும் எப்படி இந்த மார்க் ஆக்கியிருக்குன்னா, இந்த கோரிக்கைக்கு மட்டும் கடவுள்கிட்ட போனா இவங்க மறந்துடுவாங்க. இவங்கள அடிக்கடி கேட்க வைக்க நல்லா எப்படி செய்யறான், ட்ரைனிங் தர்றான். இவங்கள ஒரு கோரிக்கைக்கு மட்டும் புள்ள வேணும் பணம் வேணும் கேட்கறோம், நிப்பாட்டக்கூடாது இவங்கள, இல்லாட்டி புரோக்கத்தை போயிருவாங்க. இவனை எப்படி நம்ம கொண்டு போகணும்? இந்த மனுஷனை கக்குசுமாலும் என்கிட்ட கேட்டுப்போ, பர்மிஷன் கேட்டுப்போ. அது அப்படித்தானே போறோம். பாத்ரூம் போறியா, பள்ளிக்கூடத்தில் உட்காந்து என்ன கேட்டுதானே போகணும், எதிர்த்து போகணும். அல்ல என்ன செய்யறான்? பாத்ரூம் போறியா, யாரெல்லாம் மன்னிச்சுக்க உள்ள போயிட்டு வர்றேன், என்ன கழிவுலாம் நிக்கணும், அல்லாவுக்கு எல்லா போகணும், சாப்பிடுறா பிஸ்மில்லா சொல்லு. அப்ப என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம பேரை சொல்லிக்கிட்டே டைரக்டர் தொடர்பு கொள்ளு. அப்ப அல்லாஹ் என்ன எப்படி ட்ரைனிங் தர்றான்னு கேட்டா, உள்ள வந்தா ஒரு துவா, வெளியே இறங்கினா ஒரு துவா, நடந்தா ஒரு துவா, தூங்குனா ஒரு துவா, தூங்கி எந்திரிச்சா ஒரு துவா. இதெல்லாம் என்ன பூசாரி வச்சு செய்யறோம், புரோக்கர் வச்சு செய்யறோம். ஒவ்வொருவரும் நேருக்கு நேரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இறைவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹையா, உன் பேரை சொல்லி அல்லாஹ் தூங்குகிறேன், உன் பேரை சொன்னா எந்திரிக்க முடியும். அல்லாண்டு அல்லாஹும்ம இறைவான் நேரத்தான கூப்பிடுறீங்க, பேசுறது யார்கிட்ட? அதுதானே கூப்பிடுறீங்க. தொழுகையில கூட இமாம் ஜமாத்தா இருந்தா கூட பேசுறது நம்ம தானே பேசுறோம். அத்தஹியாத்துல ஓதுறீங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவான் கூப்பிட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரிவாயாக, அவங்க குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக, இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தது போல எங்க முகமது நபிக்கு அருள் புரிவாயாக நல்லா கூப்பிட்டு தானே பேசிட்டு இருக்கிறோம். ஜமாத் தொழுகையா இருந்தா கூட அத்தஹியாத்துல உட்கார்ந்து ஓதுற துவா நீங்க தானே கேட்கறீங்க. அத்தஹியாத்து முடிஞ்ச பிறகு ஓதுற பல துவாக்கள் இருக்குது, ஸலவாத்துக்கு அப்புறம் ஓதுற துவாக்கள், அது எல்லாமே நம்ம நேரடியாக தான் நல்லா பேசிட்டு இருக்கிறோம். அவர் கூட்டாக ஒரு யூனிஃபார்மா இருக்கணும். தொழுகை பார்த்தா ஒரு ராணுவம் மாதிரி இருக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு தலைவர் ஒருத்தர் சொல்ல குனிய அந்த கமாண்டிங்காக வேண்டி அவர் இருக்காரு. தவிர அவர் ஏஜெண்டா கடவுளுக்கு, அவர் புரோக்கரா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரை வச்சுதான் நம்ம கடவுள் நெருங்க முடியுமா? அப்படி அந்த மாதிரி சொல்லக்கூடிய மார்க் கடவுளுக்கு இடைத்தரகராக இருந்து மனிதன் சம்பாதிக்கிறான், பொருளாதாரத்தை சுரட்டுறாங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வெறுக்கலாம். வெறுத்தால் அது நியாயம். அப்படி இருந்தால் அதை மாற்றியாக வேண்டும். இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, புரோக்கர் வைக்காதேன்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? வலக்கத் ஹலக்கனல் இன்சான, மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். அலமு மாத்து வஸ்விஸு பிஹி நஃப்ஸுஹு, அவன் உள்ளத்துல ஓடுற எண்ணம் இருக்குத அதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். புரோக்கருக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? நீ வாயினால கேட்கிற மட்டும் தெரியாதுடா, நினைக்கிற அதுவும் எனக்கு தெரியும். மனுஷனை நாம் படைத்திருக்கிறோம், உன் மனசுல நினைக்கிறவாறு அதையும் தெரியக்கூடியவன் நான் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அருகே இருக்கிறேன். எவ்வளவு அருகே இருக்கிறேன்? அவனுடைய பிடரி நரம்பை விட கிட்டத்தில் இருக்கிறேன். நமக்கு பிடரி நரம்புங்கிறது, பிடரி நரம்பு எங்க இருக்கு? நமக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கு? நமக்குள்ளதான் இருக்குது. பிடரியுடைய நரம்பு இருக்கா இல்லையா? பிடரி நரம்பை ஏன் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அந்த பிடரி நரம்பு தான் ஜங்ஷன் பாக்ஸ். மூளையிலிருந்து வரக்கூடிய எல்லா நரம்புடைய தொகுப்பு இங்கதான் இருக்குது. அப்ப இதுதான் மூளை தான் மனுஷன் வச்சுக்கிறங்க. அந்த மனுஷனுக்கு அந்த பிடரி நரம்பு தான் அதுக்கு எல்லா பக்கமும் சப்ளை செய்யுது. அந்த இடத்துல தான் கைக்கு பேசுறதுக்கு கனெக்ஷன் வருது, கை ஆட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சிக்னல் அங்கிருந்தா கிடைத்து கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த பிடரி நரம்பு உன் மூளைக்கு எவ்வளவு கிட்ட இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா? மூளை தான் மனுஷனுக்கு ரொம்ப கிட்ட உள்ள பொருள் எது? மூளைதான் மனிதன் என்று வைத்துக் கொண்டீர்களே. ஆனால் அவனுக்கு அருகே, ரொம்ப அருகே உள்ளது கையை காலை விட அதான கிட்ட இருக்குது. மூளைக்கு இதான் கிட்ட, கையை விட, காலை விட, எல்லாத்தையும் விட. அல்லாஹ் என்ன சொல்றான், அதை விட நான் கிட்டங்கிறான். உன் மூளைக்கு அருகே இந்த நரம்பு இருக்குதே, அதான் கிட்ட. நீங்க அதை தொட்ட பகுதி அதான், ஒட்டிக்கிட்டு இருக்கிற பகுதி அதான், மூளையோட டைரக்டா தொடர்பு இருக்கிற பகுதி இதுதான். அப்படி நினைக்கிறியா? அதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். நல்லா, நான் எவ்வளவு கிட்ட இருக்கேன்னு கேட்டா, உன் பிடரி நரம்பை விட உனக்கு அருகே இருக்கிறேன். அப்படி ஒருத்தனை வச்சுக்கிட்டு எதுக்கு புரோக்கருங்கிறேன்? இவ்வளவு கிட்ட இருக்கிறான். ஒரு செத்து போன தர்காவில் போய் கிட்ட நின்று கூப்பிட்டா கூட அவர் பத்திரிகையில கிடக்கிறாரு, அவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு. இவன் என்ன செய்யறான்? அதை விட கிட்ட இருக்கிறான். அல்லாஹ் பக்கத்துல ஒரு மனுஷன் பேசுறீங்க, அதே ஒரு அடி 2 அடி டிஸ்டன்ஸ் இருக்குதான் செய்யும். அல்லாஹ் என்ன செய்யறான்? டிஸ்டன்ஸே கிடையாது, அவ்வளவுக்கு நெருக்கமாக ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறேன்டா. என் நெருக்கம் அப்படிப்பட்டது. அதுக்காக நமக்குள் அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், உன் பிடரி நரம்புக்கு பிடரிக்கிட்ட உள்ளத மூளை எவ்வளவு சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறதோ, சீக்கிரம் அந்த கனெக்ஷனை கொடுத்து விடுகிறதோ, சீக்கிரம் அதை கடத்தி விடுகிறதோ, அந்த மாதிரி உன் கோரிக்கை சொன்ன அடுத்த செகண்ட் பிடரி நரம்புக்கு மூளையிலிருந்து வருமே, அதை விட வேகமாக மூளையிலிருந்து கட்டளை அப்படித்தானே வருது. மூளையிலிருந்து கட்டளை எவ்வளவு வேகமா வருது? ஒளி வேகங்கிறாங்க. ஒளியெல்லாம் மிஞ்சின வேகத்திலே வந்துட்டு இருக்குது. ஒரு எறும்பு கடிக்குது, அந்த நிமிஷத்துக்கு அடிக்கிறீங்க. எப்படி அடிக்கிறீங்க? மூளையிலிருந்து கமாண்ட் வருது, அங்கிருந்து வருது, டேய் தோல்ல நம்ம ஊறுது அப்படின்னு கைக்கு ஒரு கட்டளை வருது. கரெக்டான பாயிண்ட் வச்சு கரெக்டா போய் அடிச்சு விடுதா இல்லையா பார்க்காமலையே? இந்த ஆர்டர் எங்க இருந்து வருது? மூளையிலிருந்து வருது. ஒவ்வொரு உங்களுடைய அசைவு, நான் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன்னா எத்தனை நேரம் வாய் அசையுது, இதெல்லாம் ஒவ்வொரு செகண்ட் அங்கிருந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கிறது. கை ஆட்டுறேன், கால ஆட்டுறேன், எல்லாமே இங்க இருந்து வருது, அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த கட்டளைகள்லாம் என்ன வேகத்தில் வருகிறதோ, இதை விட வேகமா என்கிட்ட வரும். உன்னுடைய எறும்பு கடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உன் கை போய் அடிக்கிறதுக்கு மூளை கமாண்ட் பண்ணுதா இல்லையா? அதை விட கிட்ட நான் இருக்கிறேன். என் கமாண்ட் அதை விட மிஞ்சி வரும். வாயை துறக்கிறதுக்குள்ள நிறைவேற்றிடுவேன். வாயை துறக்கிறதுக்குள்ள எனக்கு சேர்ந்துடும். வாயை துறக்காம எப்படி அல்லாட்ட கேட்கலான்னு பிளான் பண்ணி அப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடும். அதுதான் சொல்லி கேட்டான், மாத்து வசுவிசுபிகி நப்சுகு, அவனுடைய உள்ளம் எதை எண்ணுகிறதோ அதை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன், அவ்வளவு அருகில் இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் நம்ம வாயினால சொல்வதற்கு முன்னாடி மனசில் நினைக்குவோமே, அல்லாட்ட நம்ம கேட்கணும்னு பிளான் பண்ணி வார்த்தையெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்குள்ள அல்லாஹ் பிளான் தெரிஞ்சுப்பான், இவனுக்கு கேட்க போறான்றது அது தெரிஞ்சு போயிடும். அப்படி நான் அறியக்கூடியவனா இருக்கிறேன் என்று சொல்லி 50வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் நான் ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சக்கராத் ஹால்ல இருக்கிற மனுஷனை பற்றி எல்லாம் பேசும் பொழுது நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், சக்கராத் ஹால்ல இருந்தா எல்லாரும் கூடியிருப்பாங்க. சொந்த பந்தம்லாம் செத்து போக போறான்னு என்ன செய்வாங்க, எல்லாம் கூடி இருந்து பக்கத்தில் இருப்பாங்களா இல்லையா? அவனுக்கு கிட்டத்துல எல்லாரும் இருப்பீங்க. கிட்டத்துல ரொம்ப கிட்ட சக்கராத்து நேரத்துல ரொம்ப தடையை கொடுக்கிறது, நெஞ்ச தடையை கொடுக்கிறது, கையை பிடிக்கிற காரணம் மனுஷன் அப்படியே கூல் பண்ற மாதிரி, ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி அவ்வளவு நெருக்கமா ஒட்டிக்கிட்டு என்ன செய்வீங்க, கொண்டாடி தலையதுக்கு மாதிரி தொடையில போட்டுக்குருவா. அப்புறம் இருக்கிற மவன் காலக்கால் தடை கொடுப்பான், மவ கையை தடை கொடுப்பா. அவ்வளவு நெருக்கமா என்ன செய்வீங்க, இருப்பீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அதுக்கு மேல நான் நெருக்கமா இருக்கேன். ஒருத்தன் சக்கராத்து காலில் இருக்கும் பொழுது நீங்களெல்லாம் எவ்வளவு நெருக்கமா அவன்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு இருப்பீங்களோ, அக்ரபு இலைஹி, அவனுக்கு நாம நெருக்கமா இருப்போம். உங்களை விட நாம அவனுக்கு நெருக்கமாக இருக்கும். உலாக்கின் லா துப்சிரூன், நீங்க பார்க்க மாட்டீங்க, எனக்கு நான் இருக்க உங்களுக்கு தெரியாது, நான் நெருக்கமா இருக்கிறேன். அப்ப அந்த சக்கராத்தை அடைகிற நேரத்தில் கூட நான் தான் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ உனக்கு எதுக்கு புரோக்கரு? அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நின்றுதான் நம்ம காரியத்தை செஞ்சு தரணும் என்று இருந்தால், நமக்கு கடவுள்கிட்ட கேட்க இயலாதுன்னு இருந்தா, என்னைக்கு கடவுள்கிட்ட கேட்க இயலாது, எனக்கு அந்த கடவுள்கிட்ட கேட்கலாம்ல. எனக்கு கடவுள்கிட்ட கேட்க இயலாது, அப்ப எதுக்கு அந்த கடவுள்? அப்ப கடவுளுக்கு எனக்கு தொடர்பு, நான் போய் கேட்கிற மாதிரி எனக்கு தர்ற மாதிரி இருக்கிற கடவுள் தான் எனக்கு வேணும். மனுஷன் ஏமாத்தி போடுவானா இல்லையா? மனுஷங்கிறத ஏமாத்தக்கூடியவனா இருக்கான், நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். புரோக்கர் வழியா தான் அணுகணும்னு ஒரு கான்செப்ட் இருந்தா, அவன் கெட்ட புரோக்கரா இருந்தானா கெட்ட விட்டு தானே காட்டிடுவான். 2 ரூம் உள்ளது 12 ரூம் சொல்லுவானா இல்லையா? காத்து சிரிச்சு வருவா, உள்ள விபத்து ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி புரோக்கர் இருக்கான் இல்லையா? புரோக்கர் அந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்ப கடவுள் புரோக்கர் பத்தி செய்வான். அதனால கடவுள்கிட்ட நெருக்கிறதா இருந்தா கடவுள் எப்படி அதை பாதுகாக்கணும்? புரோக்கர்களை விட்டுறக்கூடாது. மனுஷங்களை விட்டா நம்மளை ஏமாத்திட்டு போயிருவாங்க. அப்ப அந்த வாசல் அடைச்சாதான் அடியானுக்கு நல்லது என்றெல்லாம் கருத்துல கொண்டு இந்த மாதிரி இந்த மார்க்கம் எல்லா விதமான புரோக்கரையும் அடிச்சு தகர்த்து எறிகிறது. இன்னும் சொல்ல போனா 10வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் எல்லாம் சொல்றான்,
மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபுஹும், தங்களுக்கு நன்மையும் தீமையும் தராதவற்றை எல்லாம் போய் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யகூலுன ஹாவுலாஹி ஷுஃபாவுனா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவாங்க, புரோக்கர்களை பார்ப்பாங்க என்று சொல்லுகிறார்கள். அது அல்லாஹ் கண்டிக்கிறான். குல் நபி நீங்க சொல்லுங்க, அத்துநபியூன அல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயம் இருந்து நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா? புரோக்கர்களை எனக்கு தான் தெரியுமாடா. அல்லாஹ் எப்படி கேட்கறான்? அல்லாஹ்ட்ட நெருக்கி வைக்குவாரா, சிபாரிசு பண்ணுவாருங்கிறீங்க. சிபாரிசு யாருக்கு பண்ணுவோம்? தெரியாத ஆள்கிட்ட சிபாரிசு பண்ணுவோம். எனக்கு எனக்கும் பிரதமருக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குன்னு வைங்க, அது எனக்கு யாராவது சிபாரிசு வேணுமா? நாங்க இருந்த கிளாஸ்மேட், நானும் பிரதமர் ஒரு காலத்தில் ஒன்னா படிச்சோன்னு வைங்க, எங்களுக்குள்ள ரொம்ப நெருக்கம் இருக்கு. ஒரு பல வருஷங்கள் பழகி இருக்கும்னு நினைச்சா போய் நேரம் பேசிட்டு போறேன், போன்ல பேசிட்டு போறேன். பிரதமர் என்ன கூட்டிட்டு போங்க பேர் கூப்பிடுவோனா? எப்ப கூப்பிடுவோம்? அவரை தெரியாட்டு கூப்பிடுவோம். பிரதமர் எனக்கு தெரியலன்னா என்ன செய்வோம்? எனக்கு தெரியாதுங்க, ஒரு வேலை இருக்கு, நீங்க கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் அறிமுகப்படுத்துவீங்க, முதலமைச்சர் அறிமுகப்படுத்தி வைங்க, அந்த தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைங்க, அந்த ஹெட் மாஸ்டர் அறிமுகப்படுத்தி வைங்க, இப்படின்னு ஒரு கலெக்டர் அறிமுகப்படுத்தி வைங்க. அதெல்லாம் எப்ப கேட்போம்? தெரியாது தானே. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? எனக்கு ஒரு புரோக்கர் இந்த அடியாரு, உன் அடியாரு இந்த மாதிரி கேட்கிறாரு, அவர் பார்த்து செய்யன்னு சொல்லுவார். அப்ப எனக்கு தெரியாதுன்னா இவர் சொல்லிதான தெரிஞ்சுக்கிறவனா? அப்ப என்னைய மடையனாக்குறீங்க. அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னா, ஹாவுலாய் ஷுஃபாவுனா இந்தல்லாங்கிறாங்க. புரோக்கரை ஏற்படுத்தி கொண்டு இந்த புரோக்கர்கள் எங்களுக்கு கடவுள்கிட்ட நெருக்கத்தை உண்டாக்குவார்கள், எங்களுக்கு வாங்கி தருவார்கள் என்று சொல்லியடா. அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியை நீங்க திருப்பி கேளுங்க, இந்த மார்க்கம் எப்படி கேட்குது? மாத்தணும்னு கேட்கறீங்களா? அவனுக்கும் சேர்த்து இந்த மார்க்கம் சொல்லுது. நபியே அவங்கள்ட்ட சொல்லுங்க, அத்துநபியூன் அல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்து இந்த புரோக்கர்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்று சொல்கிறீர்களா? எனக்கு எவனும் சொல்லித் தர தேவையில்லை, எனக்கு நேரடியாவா எனக்கே எல்லாமே தெரியும். ஒரு ஆள் போய் அறிமுகப்படுத்தினாதான் ஒரு அரியானை பத்தி தெரியுங்கிற நிலையில் நான் இல்லை. இப்ப எதுக்கு மாத்தணும் சொல்லுங்க? மாத்திரதா இருந்தா இந்த மாதிரி இடையில ஒரு நந்தி மாதிரி ஒருத்தன் கொடுக்க ஏமாத்தினான்னு சொன்னா எல்லாம் இந்த மாதிரி மாத்த தேவையில்லைங்க, இது நம்மளை ஏமாத்துறாங்க, மதம் சொல்லி தான் சம்பாதிக்கிறாங்க, கடவுளுக்கெல்லாம் போகல என்று நீங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. அதான் இந்த வாசலை இழுத்து அடைச்சாச்சே, அதையும் நம்ம பார்க்கிறோம். அது போக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த மார்க்கம் மனுஷன் உண்டாக்குன மார்க்கம் இல்லப்பா, ஏன் மார்க்கம், நான் கடவுளாக இருக்கிறேன், நான் உண்டாக்குன மார்க்கம். வல்லதீன அத்தகது மின் தூனிஹி அவுலியா, இவர்கள் அல்லாஹ் விட்டு சில பாதுகாவலர்களை, புரோக்கர்களை, ஏஜென்ட்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அவங்க சொல்லுகிறாங்க, மானாபுதுஹும் இல்லாலி யுகர்ரிபுனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பதற்கு தான் இவங்களை வணங்குறோம். ஏன்டா அவங்கள்ட்ட போய் கும்பிடுற, அல்லாஹ்ட்ட நெருக்கி வைப்பாங்க, அல்லாஹ்ட்ட எங்களை கூட்டு சேர்த்து வைப்பாங்க என்று சொல்கிறார்களே, இவர்களை காபிர்கள் என்று முஷ்ரிக்கீர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். அப்ப இந்த விஷயம் கிடையாது. இஸ்லாத்துல ஒரு மனிதன் நம்மளை அல்லாஹ்ட்ட நெருக்கி வைப்பான், அது கிடையவே கிடையாது. அப்ப எல்லா விதமான புரோக்கர் தன்மைகளையும் இந்த மார்க்கம் உடை தெரிந்திருக்கிறது. ஆனாலும் சில பேர் அறியாமையின் காரணமாக இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டே நிறைய புரோக்கர்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதையும் நம்ம சொல்லி ஆக வேண்டும். அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறாண்டா என்ன செய்யணும், எப்படி நடைமுறை இருக்கு? ஒரு புரோக்கர் கூப்பிடுவாங்க, அஜர்த்து பிள்ளைக்கு பேர் வைக்கணும் வாங்க, ஆஸ்பத்திரி கூட்டிடுவாங்க அஜர்த்த, எதுக்கு? அது போய் பேரை வச்சுட்டு போங்க, பேரை எடுத்துக்கொண்டா வைக்க வர்ற மாதிரி. இதுக்கு இது நம்ம இது ஏன் பேர் வைக்கிறது அவர் ஏன் வர்றாரு? இப்படிலாம் நீ செய்யறதுனால நம்ம மாத்தணுங்கிறான். இது மார்க்கத்தில் இருக்குதா? ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது ரசூலுல்லாஹ் கூட்டு அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு பேர் வைங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மா இருக்க இம்ரானுடைய மனைவி, அவங்க ஒரு வயிற்றுல கர்வா இருக்கும்போது, இறைவா இந்த குழந்தைய உனக்கான நேர்ச்சி பண்ணிட்டேன், உன்னுடைய ஆலயத்துக்கான அர்ப்பணிக்க போறேன் என்று நேர்ச்சி செய்யறாங்க. ஆம்பளை பிள்ளையா இருக்கும் நினைச்சிட்டு நேர்ச்சி பண்ணிடுறாங்க. ஆனா பிறந்தது பொம்பளை பிள்ளை. மரியம் பிறந்தது ஈசா நபியுடைய தாயார் பிறந்துடுறாங்க. பிறந்தவங்க என்ன செய்யறாங்க, ஆஹா இந்த மாதிரி லைசா கல்வுன் சார் பொம்பளை ஆம்பளை மாதிரி ஆகுமா, இந்த மாதிரி வந்துருச்சே பிறந்துட்டமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு என்ன செய்யறான், கடைசியில அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் எப்படி வைக்கிறாங்க, இன்னி சம்மைத்துஹா மரியம், அந்த குழந்தையுடைய தாயார் பேர் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க, இறைவா என்னுடைய மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன், இன்னி ஒய்துஹா பிக்க துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த மரியத்தையும் மரியத்துக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் என்று சொன்னார்கள் வருது. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தாயாரு, அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க காலத்துல ஜக்கரியா நபிலாம் இருக்கிறாங்க. ஜக்கரியா நபி தான் எடுத்து வளர்க்கறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பள்ளியாசல்ல வச்சு பொறுப்பா வளர்க்கறதே யாரு தான், அவங்க தான்.
அப்போ ஒரு மதகுரு வந்து இடைத்தரகர் புரோக்கர் வந்து தான் பேர் வைக்கணும் என்று இருந்தா மார்க்கத்தில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? இம்ரானுடைய மனைவி ஜக்கரியா நபிட்ட போய் நபியே வாங்க பிள்ளைக்கு பேர் வைக்கணும், நீங்க புரோக்கர் வந்து தான் பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? கூப்பிடுற புருஷனை கூட பொண்டாட்டி பேர் வச்சிருச்சு. வெளிநாட்டுல மாப்பிள்ள இருக்காருன்னு பேர் வைக்காம வந்துட்டு இருக்கும் போது தினை பொம்பளையிலும் நீ பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதா? நம்ம இதுக்கே அவர் வரணும். அவர் பக்கத்துல இருந்தா அவர் வச்சுட்டு போறாரு, இல்லாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே? பேர் வைக்கிறது ஏதாவது இருக்கா? அதுக்கு மந்திரம் இருக்கா? என்ன செய்யணும்? யாரெல்லாம் என் பிள்ளைக்கு இப்ராஹிம் பேரை வச்சு விட்டேன், இப்ராஹிம் மாதிரி நல்ல குழந்தை ஆக்கி வேண்டிய மனசு நினைச்சுக்கிட்டு வைக்க கூப்பிட வேண்டியதானே? தமிழ்ல சொல்ல வேண்டியது, அரபில சொல்ல மந்திரம் ஏதாவது சொல்லி தரப்பட்டிருக்கா? திக்ரு ஏதாவது இருக்கா? அதுக்கு துவா ஏதாவது இருக்கா? பேர் வைக்க வச்சிட வேண்டியதுதான். ஆனா இன்னைக்கு எப்படி ஆக்கி விட்டாங்க? பேர் வைக்கிறத அவர் கூப்பிடு, அஜயத்தை கூப்பிடு. சுண்ணத்து பண்றதுக்கு அந்த நாவிதரை கூப்பிட்டா நியாயம் இருக்கு, அவர் இந்த வேலையை செய்யக்கூடியவரா இருக்காரு. இவர் ஏன் வந்து செய்ய போறாரு? சுண்ணத்து பண்றதுக்கு அஜயத்து வாங்க. இவருக்கு சுண்ணத்துல என்ன கிரவுண்ட் இருக்கு, என்ன ரோல் இருக்கு? ஒரு ரோலுமே இல்ல. அப்ப இவரை கூப்பிட்டு நீங்க சுண்ணத்து பண்ண வாங்க, இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொண்டது. இதனால கேட்கறாங்க புரோக்கர் உங்கள்ட்ட தான் இருக்கு, புரோக்கர் எங்கள்கிட்ட இருக்குன்னு அறியாத கிறுக்கணும்ட்ட இருக்குது, மாத்திக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கத்துல இல்ல. இது அல்லாஹ் அப்படி சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லவில்லை. உங்க பிள்ளைக்கு நீங்களே பேர் வச்சுக்கிறீங்க, சுண்ணத்து பண்றாங்க, டாக்டர் போய் பண்ணிட்டு வாங்க, அல்ல அதை தெரிந்தவர்கிட்ட கொண்டு போய் பண்ணிட்டு வந்துருங்க, இவ்வளவுதானே. அதுக்குன்னு பாத்தியாவது, அதுக்குன்னு ஏதாவது செய்யணுமா? ஒண்ணும் கிடையாது. கல்யாணம் பண்றாங்க, பந்த கால் நடுறாங்க, கல்யாணத்துக்கு பந்தல ஊன்றான். பந்தலே அவசியம் கிடையாது. முதல்ல கல்யாணத்துக்கு பந்த போடணும் அவசியம் இருக்கா? அது அவசியம் கிடையாது. பந்த காலுக்கு பாத்தியா அஜர்த்து பந்த கால் நடப்புற வாங்க. எப்படி நடப்புருக்கு? பந்தக்கால் பாத்தியாவுக்கு கூப்பிடுவாங்க அஜர்த்த. அவர் என்ன செய்வாரு? கூறு கட்டவங்க இதெல்லாம் இல்லடா, பந்தலுக்கு கால் வந்தா காலை உண்ட வேண்டியதான, இதுக்கு என்னைய கூப்பிடுற? அப்படி கேட்கணுமா இல்லையா? மார்க்கத்தை அறிந்தவரா இருந்தா அந்த மாதிரி தானே மக்களை கைடு பண்ணனே, இஸ்லாத்தின்படி தானே மக்கள் வழி நடத்தனே. அவரு ஜிப்பா போட்டு தலப்பா கடின போயிடுறாரு. வாங்க பந்த காலுக்கு பாத்தியா வரேன். ஒரு தொப்பி கல்யாண மாப்பிளைக்கு தொப்பிங்கிற மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு போட்டா போடுங்க, படாம போலாம். அது கல்யாணத்தை தொப்பி வைக்கணுமா? தொப்பி வைக்கிறது பாத்தியா அஜர்த்து தொப்பி வைக்கணும். அத இந்த தொப்பியத்துக்கு நல்ல வைக்கலாதா? இவ்வளவு நாள் வச்சுக்கிட்டு தானே இருந்த, வாரவர் வெள்ளிக்கிழமை வைக்கிற, மத்த நாள் வச்சுக்கிட்டு தான் இருக்கிற. தொப்பியை வந்து நீ டெய்லி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கல்யாண நேரத்தில் என்ன செய்யறாங்க? தொப்பி வைக்கிறதுக்கு அஜர்த்து கூப்பிடுறாங்க. அஜர்த்து தொப்பி வைக்கணும். அதுக்கு அப்ப என்ன? கல்யாணத்துக்கு தொப்பி வைக்கிறதுக்கு ஒரு அஜர்த்து வரணும். அப்ப ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி பலகாரி பந்தலுக்கு பாத்தியா, தொப்பிக்கு பாத்தியா, அப்படி மாதிரி சேவிங் பண்றதுக்கு பாத்தியா அவருக்கு. அதுவே ஆறாமானதா தாடி சுண்ணத்தானவர் எல்லாம் இருக்குன்னு கல்யாண மாப்பிளைக்கு சேவிங் பண்றதுக்காக அஜர்த்து கூப்பிட்டு ஆள் பாத்துக்கான்னு சொல்லிட்டு அவர் செய்வாரு. இதெல்லாம் வந்து அவங்க கேட்கறதுக்கு அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் புரோக்கர் தான். சாவு வீட்டுல இறந்து போனவர்களுடைய வீட்டிலையும் இதே மாதிரிதான். நம்ம குடும்பத்தில் உள்ள என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாருன்னா அவருடைய மறுமையில வெற்றி பண்ண எனக்கு தான் இருக்கும். என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருக்காக துவா செய்யறதுல இஹ்லாஸா உள்ளத்திலிருந்து யாருக்கு துவா வரும்? எனக்கு பிள்ளையா இருந்தா எனக்கு வரும். அப்ப வந்து பிள்ளை இருந்தா தகப்பனுக்கு வரும், பொண்டாட்டி இருந்தா புருஷனுக்கு வரும், புருஷன் இருந்தா பொண்டாட்டிக்கு வரும். அப்ப யாருக்கு வந்து நெருக்கமான ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கிறதோ, நெருக்கமான உறவு இருக்கிறதோ, அவர்களுக்கு தான் என்ன செய்யும்? அந்த பிரார்த்தனை வந்து உள்ளத்திலிருந்து வரும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? எதையுமே இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சம் உடையவரிடம் இருந்தா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இறை எச்சத்தோட வரணும். இப்ப மௌத்தா போன ஆட்களுக்கு பெத்த ஜனாசா தொழுவது விட மாட்டேங்கிறாங்க. புரோக்கர் நான் தான் வருவேன், யாரு தான் வரணும்? அதுக்கு அஜர்த்து வந்து நின்று தான் தொழுவிக்கணுமே தவிர நிறைய ஊர்கள்ல இல்லன்னா ஜனாசா அடக்க தரமாட்டோம், கபர்ஸ்தான் திறந்து விட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் பார்க்க என்ன அவங்க செய்யற மாதிரி இது இருக்குது, மாத்ததான் வேணும் என்று சில கேள்விகள் கேட்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் நம்முடைய அறியாமை, மார்க்கம் கிடையாது. அதே மாதிரி வந்து இறந்து போயிட்டாரா இல்லையா, அதோட முடிச்சுட்டு போய் அவர் துவா செய்யலாம், டெய்லி துவா செய்யலாம். மார்க்கம் சில விஷயங்களை அனுமதித்திருக்கிற அந்த மாதிரி காரியங்களை நம்மளா செஞ்சு கொள்ளலாம். ஆனா என்ன பண்றாங்க? இறந்த அன்னைக்கு ஒரு பாத்தியா, ஜனாசாவில் எத்தனை பாத்தியாங்கிறீங்க? இறந்துட்டாருன்னு சொன்னா இறந்த உடனே வந்து பார்த்தப்போ ஒரு பாத்தியா, குளிப்பாட்டும் போது பாத்தியா, குளிப்பாட்டி ஆடையை மாற்றும் போது பாத்தியா, சந்தாக்குப்பேட்டில் தூக்கிட்டு வாசல் தெருவில் வச்சு ஒரு பாத்தியா, பள்ளிவாசலையும் கொண்டு போய் அது பாத்தி அங்க ஒரு பாத்தியா, ஜனாசா தொழுகையே அது பிரார்த்தனை தான், அதை ஓதி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு பாத்தியா, கபுர்ஸ்தான் வாசல்ல வச்சு தெருவில் வச்சு நின்று அது ஒரு பாத்தியா, கபுர்ஸ்தான் உள்ளக கொண்டு போய் ஜனாசா இறக்கி வச்சாலும் ஒரு பாத்தியா, அதை கபூர்ல அரைக்கி மண்ணத்துக்கு போட்டு அதுக்கு ஒரு பாத்தியா, வெளியே வாசல் நின்று அது பாத்தியா, அங்க ஒரு ஆள் பாத்தியா, அப்படியே உங்க பள்ளியாசல போகாம நிறைய வீட்டுக்கு போய் அங்க போய் முலாகாத்து பண்ணி அங்க ஒரு ஆள் பாத்தியா, இப்படின்னு சொல்லி ஒரு இறந்து போன வீட்டுல வந்து இவ்வளவு வகையான பாத்தி எல்லாம் இதுக்கு அந்த கொடுக்கிற சின்ன அற்பமான தட்சணைக்காக வேண்டிதான், அரிசி பழம் காசு பணம் கொடுப்பாங்க என்பதற்காக வேண்டி இதெல்லாம் சொல்லி பிற மதத்தவர்கள் எப்படி இறந்து போனவர்கள்ட்ட திவி தவசம் என்றெல்லாம் சொல்லி அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்க வாங்கிட்டு போறாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம மார்க்கத்தில் இருக்குதா?
நம்ம மார்க்கு அனுமதிக்கப்பட்டிருக்கா? 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷம் வருஷம் அதை விடாமல் தொடர்ச்சியாக அதை வச்சு கலெக்ஷன் பண்ணி கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் புரோக்கர் தானே. ஏன் தகப்பனாருக்கு டெய்லி நீ துவா செய்ய மாட்டியா? உன்னை ஆளாக்கி வளர்த்து ஆளாக்கி இருக்காருன்னு சொன்னா உனக்கு எப்போலாம் யாபம் வருது அப்பெல்லாம் துவா செய்யி. அது 3 நாளைக்கு துவா, அது கூட வேற ஆள் கூப்பிட்டு துவா செய்யற. அவர் கூப்பிட்டு வந்து அவர் என்ன இஹ்லாஸோட செய்வாரு, அவர் பாப்பாரு. பெரிய பணக்கார கூடாது, அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுவாரு. ஏழை விட அதுக்கு ஒரு அப்படிதான் நடப்பாரு. பாத்தியா வந்து கூப்பிட்டு வந்துட்டு, நீ ஒரு கோடீஸ்வரனா இருந்தான்னு வை, ஒரு 1.5 மணி நேரம் ஓதுவாரு, வாப்பா உட்காந்து ஓதுவாரு. நீ ஒரு முசாபரா இருந்தான்னு வை, 2 ரூபா தரமாட்டான். அப்ப என்ன செய்வாரு? நடக்கவே இல்லை நாட்டுல. இது ஒரு துவாவா? இது வந்து நன்மை தருமா? இவன் தகப்பனாருக்கு அவர் கேட்கறது துவாவா இருந்தது நன்மை தரும். அவர் கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறாரு? பெருசாவும் சின்னதான். இது பார்த்தால பளிச்சுன்னு தெரிகிறது. எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? அப்ப இந்த மாதிரி இடைத்தரகர்கள் வந்து நின்று கொண்டு பணம் பறிக்கிறார்கள் என்ற காரணத்தினால் மதத்தை மாற்ற சொல்றாங்க. ஆனால் அது காப்பி அடிச்சு இங்க வந்து விஷக்கிருமிங்க நுழைஞ்சிருக்கிறது. இதை முறியடிச்சா தான் இந்த கேள்வி சரியான பதிலா இருக்கும். தத்துவம் சரியா இருக்கிறது, கொள்கை சரியா இருக்கு, குர்ஆன் சரியா இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகள் சரியாக இருக்கின்றன. ஆனா ஆளுக்கு சரியில்லாம இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத குருமார்கள் வந்து இந்த மாதிரி மக்களை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்திலையும் அவர் வந்து நின்றுவார். எல்லாம் அவர் தான். தொழுகையில கூட தொழுது முடிச்சு துவா கேட்க கூட மாட்டேங்கிறாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்த பிறகு அவங்க துவா ஓதி எல்லாரும் ஆமீன் சொன்னாங்கன்ற ஆதாரம் இருக்குதா? 5 வேளை தொழுகையில இருக்க தொழுகிறாங்க, துவா செய்யறாங்க. இன்னைக்கு சலாம் கொடுத்து முடிச்ச உடனே என்ன செய்யறது? உங்க தேவையை கேளுங்கப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறார் அஜர்த்து. என்ன சொல்றாரு? உனக்கு தெரியும், நான் தான் கேட்பேன். உனக்கு என்ன தேவை எனக்கு தான் தெரியும். அப்படி அதான் அர்த்தம் என்ன? சலாம் கொடுத்துட்டு கேளுங்கப்பான்னு சொன்னா எவ்வளவு ட்ரைனிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அல்லாஹ்வோட எவ்வளவு தொடர்பு ஏற்பட்டிருக்கு, உள்ள முழுகி எவ்வளவு கேட்பீங்க. அவரவருடைய வேதனை அவரவருடைய கோரிக்கை அவருக்கு தானே தெரியும். உன் வயிற்று அவருக்கு என்ன தெரியும்னா? வயிற்று வலிக்கு தகுந்த மாதிரி அவர் எப்படி கேட்பாரு? அப்ப இன்னும் சொல்ல போனா சில நேரத்தில் ஏற்குமாற திரும்பிக்கணுமா அவர் கேட்கறது? அவருடைய கோரிக்கையும் உங்க கோரிக்கையும் மோதினுச்சின்னு வை, என்ன ஆகும்? உனக்கு 10 பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்துட்டான், அவருக்கு எதே ஆம்பளை பிள்ளையா இருக்குது. எல்லாம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய தான் நீ நாமினா ஏற்கனவே 10-11,000 இல்லையா? அவருக்கு இப்ப ஆம்பளை பிள்ளையா இருக்கிறாரு, பொம்பளை பிள்ளைய கேட்பாரு. அப்ப நீ என்ன செய்யக்கூடாது? நீ சேர்ந்து நாமாட்டீங்கன்னா உனக்கு பொம்பளை வந்துருமா இல்லையா? அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த துவாவையெல்லாம். லாஜிக்காக கேட்கிறேன். இதெல்லாம் துவாவா இதை ஏத்துக்கிறதுக்கு? இது ஒரு துவாவே கிடையாது. உள்ளத்திலிருந்து உருகி மனசால் கடவுள்கிட்ட தொடர்பு கொண்டு அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் தூக்கி வெளியேற்றிட்டான். வெளியேற்றவன எப்படி மன்னிச்சான்? இப்படித்தான் மன்னிச்சான். ரப்பனா, இறைவா, லலம்னா அம்புசனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம், நாங்க செஞ்சது அநியாயம். இப்ப இல்லம் தகவீர்லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், தரகம்னா எங்களுக்கு நீ அருள் புரியாவிட்டால், இல்ல நக்கூன மினல் காசிரீன், எங்களுக்கு தான் நஷ்டம் இல்ல. இதை கேட்க உனக்கு தெரியாதா? ஒரு மனுஷன் தப்பு செஞ்சு அம்புட்டு கெஞ்சிற, பள்ளிக்கூடத்தில் தப்பு பண்ணிட்டு மாணவனை சேர்க்கறதுக்கான அவ்வளவு கெஞ்சிரியா இல்லையா? ஒரு விஷயம், ஒரு நிறுவனத்தில் மிஸ்டேக் பண்ணி உன வேலையில நீக்கிட்டாங்கன்னு சொன்னா வேலை நிக்காதீங்க, இப்படி ஆக்குன்னு கெஞ்சிரியா இல்லையா? இந்த கெஞ்சிறது உன்னோட சுபாவத்தில் ரத்தத்தில் இருக்குதானே செய்யுது. ஏன் படைச்ச மட்டும் கெஞ்ச மாட்டேங்கிற? படைச்ச மட்டும் வேற விட்டு கெஞ்சி விடுவியா? அப்ப உங்களுடைய யூனுஸ் நபி பெரிய தப்பு செஞ்சாங்களா இல்லையா? யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அவங்க அல்லாஹ்வோடு கோபித்துக் கொண்டு போனார்கள். அவர்களை மீன் வைத்து அல்லாஹ் சிறை வைத்தான். அவர் என்ன பண்ணாரு? அல்லாஹ் கண்டிக்கிறான், யூனுஸ் மாதிரி ஆயிராதீங்கன்னு நம்ம எல்லாம் கண்டிக்கிறான். ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய ஒரு தீர்ப்புக்கு எதிராக அவருடைய நடவடிக்கை அமைஞ்சிருச்சு. அந்த ஊர் மக்களுக்கு சத்தியத்தை சொல்றாரு, ஊர் மக்கள் ஏத்துக்கிறல. அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்களை அழிச்சிருவோம்னு சொல்லி டேட்டம் பிக்ஸ் பண்ணிட்டான். நீ ஊரை விட்டு வெளியேறிடு, இவங்க எல்லாம் காலி பண்ணிடுவோம் அப்படின்ட்டான். இவரும் யூனுஸ் நபி வெளியேறி போயிட்டா ஊர் மக்கள் மசோரா பண்ணிடுவாங்க. ஆஹா, அவர் சொன்ன மாதிரி அறிகுறி எல்லாம் தெரியுது, நம்ம திருந்திக்கிடுவோம், அல்லாஹ் ஏத்துக்கிறோம், எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அழிக்கிறத சொன்ன மாத்திக்கிட்டான். இவர் வர்றாரு, யாரு? யூனுஸ் நபி. போயிட்டு வந்து என்ன நினைச்சிட்டு வர்றாங்க? ஊரே வந்து பணமா இருக்கும், போய் பார்த்து நம்ம ஜாலியா இருக்கலாம்னு வர்றாரு. எல்லாம் அழிஞ்ச நாசமா இருப்பானு வந்தா ஜெயிச்சேன்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. இவருக்கு கோபம் வரலாமா? இறைவன் நினைச்சதை செய்வான், அவன் நினைச்சா மன்னிப்பான், நினைச்சா விடுவான், அவனுக்கு ரைட் இருக்கிறது. இவர்கிட்ட சொன்ன மாதிரி நடக்கணும் அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பிடிச்சான். இதுதாக முகாலிபன் யூனுஸ் நபி என்னோடு கோபித்துக் கொண்டு போகிறார். அல்ல நகதிர் அழகி, அவர் மீது எனக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். நாதா பெருமாத்தி அல்லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அவர் மீன் வயிற்றுல வச்சு லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சேன், அதனால மன்னிச்சேங்கறான். இதுக்கு என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ன அர்த்தம்?
இறைவா உன்னை தவிர கடவுள் கிடையாது, நான் தான் அநியாயம் செஞ்சிட்டேன், நீ தூய்மையானவன், உன்ட்ட ஒரு சுப்ஹானக்கன்னா என்ன அர்த்தம்? உன்ட்ட ஒரு மிஸ்டேக்கும் வராது, நீ அழிச்சாலும் கரெக்டா தான் இருக்கும், நீ காப்பாத்தினாலும் கரெக்டா தான் இருக்கும், தப்பு எல்லாம் ஏன் தப்பு தான் இப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுனால் நான் தான் அநியாயக்காரன் சுப்ஹானக்க இன்னைக்கு ரெண்டே வாசம் தான். சுப்ஹானக்கன்னா என்ன அர்த்தம்? நீ தூய்மையானவன், ஒரு குறை ஒன்று சொல்ல முடியாது. சுப்ஹான என்ன அர்த்தம்? உன்னுடைய எந்த நடவடிக்கையிலையும் எந்த ஒரு எதிர்க்கையிலையும் கேட்க முடியாது, எந்த குறையும் காண முடியாது, நீ தூயவன், நான் அநியாயக்காரன், என்னை மன்னிச்சுன்னு கேட்டாரு. அந்த ஒரு சொல்லுக்கு அல்ல அவரை வெளியேற்றினான், மீன்ல இருந்து வெளியேற்றி காப்பாத்தி அவர் நல்லடியார் ஆக்கணும், நல்லா சொல்லி காட்டுறான். இது உங்களுக்கு கேட்க தெரியாதா? உங்களுடைய கோரிக்கையில் இந்த மாதிரி இறைவா நான் தான் தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அப்படி கேளுங்க. ஒரு கோரிக்கை வேணும்டா யாரெல்லாம் நான் யார்கிட்ட கேட்பேன்? ஏன் ஒரு குழந்தை வேண்டி இருக்கிறது, நீ தான் என்னை படைச்ச, நான் வேற எவனுக்கா தர முடியுமா, நீ நினைச்சா எது வேண்டாம் இப்படிலாம் சொல்லி உங்களுக்கு கேட்க தெரியாதா? அல்லாண்ட கேட்கறதுக்கு என்னங்க, அல்லாவை புகழுங்க, அல்லாவுடைய ஆற்றலை சொல்லுங்க, உங்களுடைய பலவீனத்தை சொல்லுங்க, மேற்ற முடிஞ்சவளவுதான். அல்லாட்ட கேட்கறேன்னு என்ன அர்த்தம்? அல்லாவுடைய வல்லமையை சொல்லி காட்டுங்க, உங்களுடைய இயலாமையை சொல்லி காட்டுங்க. நான் வேற எங்க எல்லாம் போவேன், உன்னை விட்ட யார் இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தானே கேட்டாரு, நீ மன்னிக்காட்டி நீ அருள் செய்ய நான் எங்க போறது, வேற யார்கிட்ட போய் கேட்பேன்? இந்த மாதிரி கேட்கறதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா? தொலைக்கு பின்னாடி துவா செய்யறது கூட இல்லாம ஆக்கிவிட்ட காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரோக்கருக்கு வேலை கிடையாது. புரோக்கருக்கு வேலை இல்லாம ஒளிச்சு கட்டி இருக்கு. எந்த ஒரு காரியத்துக்கும் அஜரத்து கல்யாணத்துக்கு தேவையே கிடையாது. ரெண்டு குடும்பத்தார் தான் பண்ணிக்கணும், அங்கேயும் விட மாட்டேங்கிறார். ஜப்பத்துக்கு இவனுக்கு வாயில் நுழையாது. கல்யாணம் தமிழ் பொண்ணு தமிழ் மாப்பிள்ள கல்யாணம் பண்ண போறாரு, அரபில சொல்லணும் சப்பஜுத்துக்கான உன்னை கல்யாணம் பண்ணினேன், தமிழ் சொல்லக்கூடாது. அவர் சொல்லிக் கொடுப்பார். அஜரத்து வந்து என்ன செய்வாரு, சப்பஜுத்துக்க நான் கல்யாணம் பண்ணி தந்தேன் இப்னதி என் மகளை, இது அரபில சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி சொல்லிக் கொடுத்து நான் வக்கீலாக இருந்து திருமணம் செஞ்சேன்னு அரபில சொல்லுவாங்க. இவனு விளங்காம அரபில சொல்லுவான், இதுதான் கல்யாணமா? அட பெத்த அப்ப என் மகளை உன்னை கல்யாணம் பண்ணி தந்தேன்னு சொல்லிட்டு அவன் மாப்பிள்ளக்காரன் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு கதை. உனக்கு இங்க என்ன வேலை நடுவுல? அஜரத்துக்கு என்ன வேலை, என்ன ரோல் என்ன? இவர் என்ன சொல்வதற்கு ரசூல்லா கூப்பிட்டாங்களா? சஹாபால் காலத்துல ஒவ்வொரு கல்யாணத்துக்கு ரசூல்லா கூப்பிட்டு வந்து நடத்தி வைங்கன்னு சொன்னாங்களா? ஒரே ஒரு கல்யாணத்தை ரசூல்லா போய் நடத்தி வச்சாங்களா? அப்துல் ரஹ்மான் அசரத்துன்னு பசரா 10 பேர்ல ஒரு ஆளு, சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவர் நறுமணத்தை பூசிட்டு வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே கேட்கறாங்க, என்னப்பா நறுமணமா வந்திருக்கிற? எனக்கு நேத்து கல்யாணம் ஆச்சுங்கிறாரு. அப்ப ரசூல்லாவை கல்யாணத்துக்கு அழைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, கல்யாணத்துக்கு ரசூல்லா வரக்கூடிய தேவையும் இல்லை. ஒருத்தர் வந்து ரெண்டு நடத்தி அஜரத்து நடத்தணுங்கிற அவசியம் இருந்தால் ரசூல்லா விட்டுட்டு செஞ்சிருப்பாரு. அவரு ரசூல்லாவுக்காண்டி ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர், அவர் முஹாஜிர், ஊர் வாசல் சொத்து சொத்தெல்லாம் விட்டுட்டு மதீனாவுக்கு வந்த ஒருத்தர் ரசூல்லாவுக்கு சொல்லாம தெரியாம கல்யாணம் பண்ணிடுவாரா? தேவையில்லை. அந்த வழி ரசூல்லா காட்டல. எதுக்கு ரசூல்லாட்ட சொல்லணும்? கல்யாணம் நானும் குடும்பத்தாரும் பண்ணிக்கிட்டு சிம்பிளா பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இதுக்கு ரசூல்லா கூப்பிடவும் தேவையில்லை, உங்க வர வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நினைச்சேன்னு அவர் பண்ணாரு. ரசூல்லா கேட்டாங்களா, என்னது கல்யாணம் பண்ணிட்டியா, என்னை விட்டுட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் நான் இருக்கேனா என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்களா? எப்ப விருந்து இருக்கிறாங்க, என்ன செய்றாங்க, என்ன மகர் கொடுத்தேன்னு கேட்கறாங்க. காரியம் கரெக்டா இருக்கணும் பாக்குறாங்க. கல்யாணம் செஞ்சுட்டேங்கிறாரு, கல்யாணம் 2 மேட்டர் முக்கியமா இருக்கணும். ஒண்ணு ஒரு மகர் கொடுத்திருக்கணும். என்ன மகர் கொடுத்த? பேரிச்சங்கூட்ட அளவுக்கு தங்கத்தை கொடுத்தேன், வலிமா இப்ப தருவேன், ஒரு ஆட்டையாவது வசதி ஆள் தானே, ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடு, இவ்வளவுதான் கேட்டாங்களே தவிர கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடு நான்ல நடத்தின அஜரத்துல வரணும், பெரிய அஜரத்து நான் தானே சொல்லல. அப்ப என்னன்னு கேட்டா, அந்த புரோக்கர்கள் இருக்கிற ஒரு மார்க்கத்தில் வேண்டாம் மாற்றலாம், கண்டிப்பா மாற்றம் ஆக வேண்டும். இடைத்தரகர் இருப்பார்கள், ஏன்னா ஒரு மார்க்கம் தேவையே கிடையாது. ஆனால் இந்த மார்க்கம் இடைத்தரகரை ஒடிச்சு நுறுக்கின ஒரு மார்க்கம், இடைத்தரகருக்கு எந்த சம்பந்தம் இல்லாம ஆக்கின ஒரு மார்க்கம். இதுல வந்து மாறணுங்கிறது சொல்ற எந்த காரணம் பொருந்தாது. இன்னும் இந்த மாற்றுவதற்கு என்னென்ன காரணங்களை சொல்வார்களோ அது போன்ற வேற சில காரணங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த நாட்கள் பார்ப்போம்.